அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி இரவு 12 மணிக்குள்ளாக 5 ரூபாய் நாணயத்திற்கு மேல் ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி வைத்து பாருங்கள். நம்பவே முடியாத அளவிற்கு பணவரவு ஏற்படும். 1 மணி நேரத்திலிருந்தே பணவரவு ஆரம்பிக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த பணவசிய தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே இப்ப நமக்கு டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக்கிங் இந்த மந்தோடைய எண்ட்ல நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கறேங்க. அந்த டைம்ல நீங்க பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்யலாம். ஏன்னா எல்லா பணவசிய முறைகளிலுமே சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்ப மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இது போன்ற பணவசிய முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இது போன்ற பணவசிய முறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிக
தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. அதிக நேரம் கூட ஆகாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. சோ முழு நம்பிக்கையுடன் உற்சாகமான மனநிலையோட இந்த சிம்பிளான மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இன்றைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:17 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:13 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி நிறைவாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை, இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. ஒன்று ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். அடுத்ததாக சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஓரளவிற்கு புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கணும். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியகனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்திற்கு வசிய சக்தியும் ஈர்ப்பு சக்தியும் மிக மிக அதிகம். அதனால தாங்க குறிப்பாக உக்ரமான அம்மன் கோவில்களில் எலுமிச்சம்பழம் மாலை போடுவது அல்லது எலுமிச்சம்பழத்தை வைத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது மிக மிக விசேஷம். அம்பாள் சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதிலும் குறிப்பாக உக்ர தெய்வங்களிடமிருந்து சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சோ எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய மடியிலேயோ பாதத்திலேயோ நம்ம வச்சு எடுத்துட்டு வரும்போது அம்மனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல் சக்தி இந்த எலுமிச்சம்பழத்தால் கிரகிக்கப்படும். சோ அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கும் போது வீட்டிலும் நேர்மறையான சக்தி பெருக ஆரம்பிக்கும். அந்த பழத்தை நம்ம நார்மலா ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம், தவறு கிடையாதுங்க. சோ எதற்காக இந்த தகவலை நம்ம பார்த்தோம்னா எலுமிச்சம்பழத்திற்கு அந்த அளவிற்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள், குறியீடுகள், மந்திரங்களுக்கு சக்திகள் பெருக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் 3 பணவசிய குறியீட்டை அந்த எலுமிச்சம்பழத்துல எழுத போறோம். ப்ளூ கலர், கிரீன் கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இந்த குறியீடுகளை நம்ம எழுதணும். முதலாவதாக இந்த சிம்பிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது டாலர் சிம்பிள் போல நம்ம வரையணும். ஆனால் 2 கோடுகள் இருக்கும். எஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதற்கு மேல 2 கோடுகளை வரையணும். இரண்டாவதாக இந்த பிளாக் சிம்பிளை நம்ம வரையணும். நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. மூன்றாவதாக இங்கிலீஷ் ஆல்பபெட் Y மாதிரி நம்ம போட்டுட்டு அதற்கு கீழே 2 கோடுகளை வரையணும். மேக்ஸிமம் நீங்க மார்க்கர் பயன்படுத்துங்க. அதுல கொஞ்சம் போல்டா தெரியும். அப்படி இல்லைன்னா நார்மல் பென்ல கூட நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் பார்த்த உடனே தெரிவதை போல கொஞ்சம் போல்டா நீங்க எழுதிக்கோங்க. கொஞ்சம் பெருசா நீங்க வரைஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக நம்ம வரைஞ்ச அந்த பிளாக் சிம்பிளுக்கு கொஞ்சம் கீழே தாங்க அந்த Y சிம்பிளை நம்ம வரையணும். சோ இந்த 3 பணவசிய குறியீடுகளை நீங்க வரைஞ்சிட்டு ஒரு 5 ரூபாய் நாணயத்திற்கு மேல அதை நம்ம வைக்கணும். நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டிக்கு பக்கத்துல இதை வைக்கலாம். அல்லது நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில் கூட நீங்க வைக்கலாம். 5 ரூபாய் நாணயத்திற்கு மேல அந்த எலுமிச்சம்பழத்தை கரெக்டா நீங்க வச்சிருங்க. அது கீழே விழக்கூடாதுங்க. அந்த குறியீடுகள் நம்முடைய கண் பார்வைக்கு தெரியணும். அது போல நீங்க கரெக்டா வச்சிருங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல கூட பாக்குறீங்கல, இதே போல நீங்க வைக்கணும். பணம் வைக்கும் இடத்துல தான் வைக்கணும்னு கூட கிடையாதுங்க. சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. பெட்ரூம்ல, ஹால்ல, கிச்சன் அல்லது பூஜை அறைன்னு எங்க வேணாலும் வைக்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம மாற்றணும். 5 ரூபாய் நாணயத்தை நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் நீங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதே போல நீங்க செஞ்சு வைங்க. மாற்றும் போது பழைய எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடம் அல்லது செடிகள், புதர்கள் அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த சிம்பிளான மெத்தடை கட்டாயமாக எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.